அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ஆத்மா. ஆத்மா எங்கே இருக்கும்? ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஆத்மா மனுஷன் உள்ளே இருக்கும், ஹார்ட் உள்ளே இருக்கும். சிலவர் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உறுதியாக எங்கே இருக்குது? நம்ம எது தான் கற்றிருக்கோம், இதை தான் படிச்சிருக்கோம் இதுவரை. இன்னைக்கு ஆத்மா மனுஷன் உள்ளே இருக்கும். ஆனால் நானும் இந்த வசனம் எல்லாம் படித்து பார்க்கேன். எனக்கு ஒரு இடத்துலுமே ஆத்மா மனுஷன் உள்ளே இருந்தது போல இல்லையே. எனக்கு தெரிஞ்ச அளவில் ஆத்மா மனுஷனோட வெளியே தான் இருக்கும். அது மனுஷனோட அவுட்டர் ஸ்பியர் இருக்கும். அவன் போட்ட துணியோட வெளியே நிற்கும், சுற்றி இருக்கும். அவன் போட்ட செருப்போ இருக்கும், அது சுற்றி இருக்கும். அதுதான் ஆத்மா. அது நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லலாம், சரியில்லை, நம்ம இதுவரை இதுதான் கற்றிருக்கோம், ஆத்மா மனுஷன் உள்ளே தான் இருக்கும். இல்லை, நம்ம வசனம் என்ன சொல்லுது அது கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட சொல்லி முயற்சி பண்ணுகிறேன், உங்களையும் திருப்தி பண்ணதுக்கு. நீ ஜெனிசிஸ் 2:7 படித்து பார்த்தால், கடவுளை மனுஷனை மண்ணால் உருவாக்குனாங்க. அது பிறகு அவர் முகத்தில் சுவாசித்தார். ஜெனிசிஸ் 2:7 சொல்லுது, கடவுள் மனுஷனை மண்ணால் உருவாக்கி அவர் முகத்தில் சுவாசித்தார்னு. உள்ளே எங்கேயும் சுவாசிக்கலையே, முகத்தில் தான் சுவாசித்தார், வெளியே தான் சுவாசித்தார். அது முதல்ல. ரெண்டாவது, நம்ம இயேசு லூக்கா 45:46 படித்து பாருங்கள். லூக்கா 8:45-46. இந்த கூட்டத்தில் இயேசு போயிட்டே இருக்கச்சில் அவர் எல்லா இடத்துலேருந்து மனுஷன் இறங்குனாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை இதுதான். ஏன்னா யார் தொட்டா இந்த வார்த்தை கேட்டாங்க. அப்போ பீட்டர் சொல்லுவான், ஐயா உன்னையே எல்லா இடத்துலேருந்து ஆள் நெருங்குது, இங்கேருந்து நெருங்குது, அங்கேருந்து நெருங்கிருக்கு, நீ என்னது உன்னையே யார் தொட்டான்னு சொல்லுங்க. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு ஆவி போனது போல இருந்த ஐயா என்ன சொல்லுவார். அப்போ அவருக்கு புரியாது. அப்போ அவர் எல்லாம் நெல்லுங்கன்னு சொல்லுவார். அப்போ யார்கிட்ட கேட்பார், யார் என்ன தொட்டான்னு கேட்பார். அப்போ அந்த பொம்பளை சொல்லணும், நான் தான் உன் துணி தொட்டேன்னு சொன்னோம். அதுக்கு அர்த்தம் இயேசு பரிசுத்தமான தேவன் தான், அவர் பரிசுத்தமான ஆவி தான். ஆனால் ஆவி எங்கேருந்து வெளியே வந்துட்டு இருந்து, துணி வெளியே தான் இருந்து, துணி சுற்றி தான் இருந்து. நம்ம ஆத்மாவுக்கு பலம் யார் கொடுப்பா? ஆவிதான் கொடுக்கும். உடலுக்கு பலம் இருந்தால் ஆத்மாவுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. ஆனால் ஆவியில் பலம் இருந்தால் ஆத்மாவுக்கு பலம் கிடைக்கும், ஆத்மாவில் பலம் இருந்தால் உடலுக்கு பலம் கிடைக்கும். அதை நான் முதலே சொல்லிச்சிருக்கேன். அப்படியே அவர் 2 மீன், 5 ரொட்டி எடுத்து ஜபிச்சாரு, பரலோகராஜம் காட்டிட்டு. அதை வச்சு தான் 5000 ஆணுகளுக்கு சாப்பாடு கிடைச்சி, அது பேர் எத்தனை 12 கூட இல்லாமல் மிச்சம் மீதியாக இருந்து. அதில் மட்டும் நம்ம 5000 ஆணை தான் சொல்லணும். அது தவிர வேறு எத்தனை பொம்பளைகள் இருந்தோ எத்தனை பிள்ளைகளோ அது கணக்கு இல்லை. அவரும் கையால் அந்த 2 மீனும் அந்த 5 ரொட்டி எடுத்து மேலே பரலோகர் பிதாட்ட ஜெபம் பண்ணி தான் அது எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அது நம்மளுக்கு தெரியும். அதில் அவர் வேலை செய்தது கை. அவர் எல்லாருமே யார் யார் வந்தாங்களோ அவர்கிட்ட, அவர் எல்லாருமே தொட்டு தான் அவளை குணமாக்குனார். நோய் நொடியில் மனுஷன் எல்லாம் கையால் தொட்ட குணமாக்குனார். பியாய் பிசாசுக்கெல்லாம் கை தூக்கி ஜெபம் பண்ணி தான் விரட்டினார். லாசர் கூட ஞாபகம் இருந்தால், லாசர் கூட அவர் அது கல்றவுல போல கெட்டி வச்சிருந்த கல் உள்ள கூட விழுந்து தான் சொல்ல, லாசர் வெளியே வா, லாசர் வெளியே வான்னு. அவர் இப்படி ஆவியெல்லாம் கையால் வெளியே வரும், உடலால் வெளியே வரும். அவர் தண்ணி மேலே நடந்துட்டு போச்சு இல்லை, கால் கீழேருந்து ஆவியாக தான், ஆவி தானே.
கடல் தண்ணியும் ஆவி தானே. அப்போ அந்த ஆவியும் இந்த ஆவியும் இது பரிசுத்தமான ஆவி. அது மேலே அவரால் நடக்க முடிஞ்சு. அதனால் பீட்டரால் நடக்க முடிஞ்சா. கடவுள் சொன்னார், சரி வா நீனும் நடந்து வா. 1 2 3 இது வந்தார். அது பிறகு அவர் பயந்துட்டார். சத்தம் கேட்டு பக்கத்தில் நெருங்கி இருக்கிறது எல்லாம் சத்தம் சூழ்நிலை பார்த்து பயந்தார். தான் கடவுள் சொன்ன வார்த்தை. நான் வந்துட்டு என்ன சொன்னேன், நீ என்னையை பார்த்து தான் நடந்து வரணும், எதுக்கு பயப்படுகான்னு. அது காரணமே தண்ணியில் கீழே விழுந்தான்னு சொன்னார். நான் என்ன சொல்ல வாரேன் இன்னைக்கு, மனுஷனோட ஆத்மா இருக்கும்ல, அது ஒரு நாளுமே உள்ளே இருக்கவே செய்யாது. அது வெளியே தான் இருக்கும். அவர் சுற்றி இருக்கும். அவர் முடி வெளியே இருக்கும், அவர் கை வெளியே இருக்கும், கால் வெளியே இருக்கும், துணி வெளியே இருக்கும். இதுதான் சில உதாரணம் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அப்படியே தான் நம்ம சில விஷயமெல்லாம் பார்க்க போனால் மூளைக்கு என்னது புரியும்? மூளைக்கு என்னது புரியும்? மூளை, நம்ம உள்ள ஒரு மூளை இருக்குது, அது மெமரின்னு சொல்லுவோம். அதுக்கு என்னது தான் ஞாபகம் இருக்கும்? அதுக்கு அந்த அளவு மட்டும்தான் ஞானம் இருக்கும். நம்ம எங்கே படிக்கிறதோ, எங்கே வாசிக்கிறதோ, என்னது பார்க்குறதோ, என்னதை பேசுகிறதோ, அது மட்டும்தான் அது மெமரி இருக்கும். அது உள்ளதான் ஞானம். நம்ம படித்தது ஞானம் எல்லாம் தாய் தோப்பனற்று படிக்கிறதோ, அக்கத்து பக்கத்தில் பார்த்து படிக்கிறதோ, புஸ்தகம் பார்த்து படிக்கிறதோ, இதை ஞானமாக கற்றுறதோ, அந்த இடத்துல தான் போய் இருக்கும். ஆனால் அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆத்மா எப்படி இருக்காது, அதுக்கு எல்லாம் புரியும். ஆத்மாவுக்கு எல்லாம் புரியும். அதுதான் நம்ம உடலை வெளியிருந்து பாதுகாப்பாக வைக்கும். அதுதான் நம்ம உடலை காப்பாற்றி வைக்கும். மனுஷனோட உடல் ஓடுற இன்னைக்கு அவன் மூளை, அவன் அறிவு, அவன் கூரோட ஓடும். ஆனால் வெளியே உள்ள ஞானம் வேணும் இன்னைக்கு. அவன் ஆத்மா தான். அந்த எங்கே ஞானம் வருது இன்னைக்கு? அந்த ஆவி, இந்த பரிசுத்தமான ஆவி தான் கொடுக்கும். நம்ம ஆத்மா வெளியே இருக்கச்சில்ல, நம்ம ஆத்மா, நான் இதுக்கு முந்தைய சொல்ல விஷயம்தான், நம்ம ஆத்மாவுக்கு நம்ம நல்லா காரியம் செய்து நல்லா ஆவியால் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும். அப்போ தான் நம்ம உடலுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. எங்கே ஆத்மா பலம் இல்லையோ அந்த உடலுக்கு கஷ்டம்தான் இருக்கும். எங்கே ஆத்மாவில் பலம் இருக்கோ உடலுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதான் சொல்ல வாரேன். ஆத்மா மனுஷனோட வெளியே தான் இருக்கும். அவன் துணி வெளியே தான் இருக்கும். ஒரு ஸ்பியர் போல் இருக்கும். அது பூரா நம்ம மனுஷனை எப்படி காப்பாற்றி வச்சுருக்கோம். மனுஷன் மண்ணிலேருந்து வந்தான், மண்ணில் தான் போவான். நான் ஆத்மா பிதாட்ட தான் போவோம். அது பெரு தான். அது எந்த பக்கத்தில் போகணும், நரகத்தில் போகணுமா அது சொர்க்கத்தில் போகணுமா, அது பெரு உள்ள விஷயம். நான் சொல்ல வார இன்னைக்கு ஆத்மாட்ட நம்ம கேட்டு நம்ம மூளை நடந்தால் ஆத்மாவுக்கு பலம் கிடைக்கும். ஆனால் நான் செய்கிறேன், நான் கேட்க மாட்டேன், நான் ஏன் போகிறப்படி நடப்பேன், அது ஒன்றும் சொல்லும். நம்ம எப்படி சொல்லும், அந்த காரியமெல்லாம் நடக்காமல் இருக்கும், பிரச்சனை சூழ்நிலை வரும். ஆனால் எந்த மனுஷன் தான் ஆத்மாவிட்ட பேசி அது என்னதான் சொல்லுது, அதுக்கு ஞானம் உண்டு. ஆத்மா நம்ம பிறக்கிறதுக்கு முந்தையே உண்டு. நம்ம மனுஷன் மத்தியில் வாழ்வதுக்கு முந்தையே உண்டு. நம்ம மனுஷன் மத்தியில் வாழறதுக்கு முந்தையே அதுக்கு எல்லாம் புரியும். அதுக்கு தெரியும் நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோம், அதுக்கு எல்லாம் புரியும். அதோட நம்ம மனசில் இருக்கிறது யோசித்து பார்க்காம நம்ம ஆத்மா என்னதான் சொல்லுது, இந்த ஆத்மாவுக்கு எப்படி தான் பலம் வேணுமா, இந்த ஆத்மாவுக்கு பலம் வேணும், நல்லா ஜெபிக்கணும், கடவுளை நேசிக்கணும், கடவுளை நம்பி வாழணும், கடவுளுக்காக ஆராதிக்கப்படணும். இப்படிலாம் செய்யச்சில்ல, அந்த ஆத்மாவுக்கு பலம் வரும். அதுதான் நம்ம கொடுக்க ஆவின்னு நான் சொல்வேன். அந்த ஆவியால் தான் நம்ம ஆத்மாவை நம்ம பலம் வைக்கணும். நம்ம ஆத்மாவில் எப்போ பலம் இருக்கோ அப்போ தான் பரிசுத்தமான ஆவியே இறங்க முடியும். நம்மளே அட்டாசம் பண்ணோம், நம்மளே தப்பாக வழியில் போவோம், நம்மளே மனம் மாறதுக்கு விரும்ப மாட்டோம். நான் தான் நிதி, நான் தான் சத்தியம், நான் தான் உண்மை. நான் அப்போ அந்த ஆத்மா சொல்ல, ஐயா இவனும் சாதாரண மனுஷன் தான் நீ. ஆனால் அப்படி இருக்காம நம்ம ஆத்மாவுக்கு பலம் கொடுக்கணும். ஆத்மா சொல்ல வார்த்தை இதுதான். ஆத்மா மனுஷனோட வெளியே தான் இருக்கும், உள்ளவே இருக்காது. அதுக்குள்ளே இடமே இல்லையே, அது எங்கே தான் இருக்கும். அதான் நான் சொன்ன வார்த்தை. ஜெனசிஸ் 2:7 படித்து பார்த்தால் உங்களுக்கு இதே புரியும். கடவுள் மண்ணால் மனுஷனை உருவாக்கி அதுக்கு அவர் முகத்தில் தான், மனுஷனோட முகத்தில் தான் அவர் சுவாசித்தார். அப்படியே நம்ம இதை தான் நான் சொல்ல வாரேன். லூக்கா 8:45-46 படித்தால் நம்மளுக்கு புரியும்.
நம்மளுக்கு புரியும் அவர் துணி தொட்டாலுமே அவர் விஸ்வாசம் நம்பிக்கையால் ஜெபிச்சாலும் நம்மளுக்கு குணமாகிரும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேருந்து ஆவி போச்சு. அதான் நான் சொல்ல வாரேன், ஆவி ஆத்மா கூட ரெண்டும் கனெக்டட், ரெண்டும் ஒன்று. ஆத்மா ஆனால் மனுஷனோட வெளியே தான் இருக்கும், மனுஷனோட உள்ளே இருக்கவே செய்யாது. ஆத்மா வெளியே தான் இருக்கும். Soul is the outer sphere of a human body, is clothing and footwear. It is never within, it is always outside, and it will always remain outside. Nandi, thank you.